ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் இந்தோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிராப் ப்ரொடெக்ஷனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், நியூட்ரியன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு 2 சப்சிடரிஸ் இருக்காங்க. ஒரு ஆஸ்திரேலியால இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியால இருக்காங்க. ஸோ அது மூலமா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் காமர்ஸ்னால 2 ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸா இந்த கம்பெனி ரெகக்னைஸ் ஆயிருக்காங்க. கிராப் ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே 90% அவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. B2C பிசினஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ரெவன்யூ இந்த கம்பெனியோட டோட்டல் கிராஸ் ரெவன்யூ ப்ராடக்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 13% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியால ஒரு சப்சிடரியும் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூ க்ரோத் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது 1% கீழே இருந்திருக்கு 2023-2024 கம்பேரிசன். ஸோ அதற்கு காரணம் மெயினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பிரைசஸ் அதிகமா இருந்ததுனால. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட 38% ஆஃப் த கிராஸ் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸாவே இருக்கு. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பிரைசஸோட இம்பாக்ட் தெளிவா இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் எவ்வளவு ரெவன்யூல இருக்குன்னு எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 70-80% ஆஃப் ரெவன்யூ ரா மெட்டீரியல்ஸ்க்கே இந்த கம்பெனி கொடுத்துறாங்க. பிளஸ் ரீசென்ட் டைம்ல இன்வென்ட்ரி டேஸ், அதாவது ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிற அந்த டேஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு அதிகமாவே இருக்கு. ஸோ மான்சூன் இந்த வருஷம் ஹிட் ஆச்சுன்னா இவங்க ப்ராடக்ட்ஸ் நல்லபடியா டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்ஜின்ஸ் நல்லபடியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏர்லி மான்சூன் ஆன்செட் ஆயிருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா இவங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ற நார்த்தன் ஏரியாஸ்ல எனி கொஞ்சம் ஃபிளாப் ஆச்சுனாலும் இவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு. எப்பவுமே இவங்களோட ரெவன்யூ Q2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Q3 Q4 அந்த மார்ஜின்ஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்றதா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் GMP பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கேட்குற வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் IPO பேசிஸ்ல 24.29 கேட்குறாங்க. இதே ஃபினான்ஷியல் 2024 earnings எடுத்துப்பா 24.83 இருக்கு. அவங்க பிஎஸ் மினிமம் 12 மேக்ஸிமம் 5-10 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சிமிலர் லைன் பிசினஸ் இருக்கு, சிமிலர் மார்ஜின் இருக்கிற கம்பெனிஸ்னா இவங்களை விட கீழே வேல்யூவேஷன்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குற 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ரெவன்யூ க்ரோத் இல்லாம வெறும் ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் இருக்கிற இந்த கம்பெனிக்கு ஸ்லைட்டா ஹையர் சைடா பார்க்க. ஏன்னா இவங்க பிஎஸ்ல இவங்களோட பெட்டர் கம்பெனிஸ் இருக்கிறதுனால ஜிஎம்பி 11 ரூபாய் காட்டுதுங்க. 9.91% லிஸ்டிங் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் பார்த்தீங்கன்னா June 26, 2025 June 30, 2025 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். இஷ்யூ பிரைஸ் 105 111 ரூபாய் ஒரு ஷேர். லாட் சைஸ் 135 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 கோடி இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 160 கோடி இருக்கு. ஐபிஓ சைஸ் 200 கோடி அளவுக்கு இருக்குங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ROCE மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பெக்டேஷனும் 60% அளவுக்கு growth இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி growth அச்சீவ் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு இந்த கம்பெனி நல்லா பெட்டரா நம்ம மார்க்கெட்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளிக்கல் பிசினஸ்ல இருக்காங்க. மான்சூன் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகும் இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மான்சூன் ஹிட் ஆகி உங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகி அதே சமயத்துல இவங்க ட்ரேட் ரிசீவபிள்ஸும் இன்வென்ட்ரி டேஸும் குறைஞ்சிச்சுன்னா இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல மான்சூன் ஹிட் ஆகி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இவங்க மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்போசிட்டா மான்சூன் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கிளிக்கல் செக்டர்ல இருக்காங்க, கிளைமேட் டிபெண்டன்ட் கம்பெனியா இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பிரைசஸோட பிளக்சுவேஷன் இந்த கம்பெனியோட டைரக்ட் ரெவன்யூ மார்ஜின்ஸ்ல பாதிக்குங்க. நீங்க 2023-2024 கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல இவங்களோட ரா மெட்டீரியல் பிரைசஸே அதிகமா 80% மேல போனதுனால வெறும் 1% தான் growth இந்த கம்பெனி காமிச்சிருக்காங்க. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தா இவங்க கேட்கிற 25 டைம்ஸ் earnings பாத்தீங்கன்னா சில சமயம் ஜஸ்டிஃபை தெரியல. ஒரு சில மெட்ரிக்ஸை பார்க்கும் பொழுது பிளஸ் கன்சர்வேட்டிவா
கன்சர்வேட்டிவா இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, அந்த சைக்ளிக் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ரா மெட்டீரியல் பிரைஸ் டிபெண்டானும் கிளைமேட் டிபெண்டா இருக்கிறதுனால, ஸோ உங்க கன்சிடரேஷன் ரேஞ்ச்ல இந்த ஸ்டாக் வந்து இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாரி ஐபிஓலயோ, ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோட சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணீங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ் சேனல்.